இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, தாயாம் திரு அவை இன்றைக்கு தவக்காலத்தின் முதல் நாளான திருநிற்று புதனை சிறப்பிக்கிறது. அதை விபூதி புதன் என்று கூட நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தில் சொல்லுவார்கள். அன்புமிக்கவர்களே, மனித வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் இருக்கிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பாக திருநிற்று புதனன்று நம்முடைய நெத்தியில் திருநீரை பூசுகிற பொழுது குருவானவர் சொன்ன வார்த்தைகள் என்பது, மனிதனே நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் எப்படி என்று மனித வாழ்க்கையினுடைய கடைசி அத்தியாயமான நம்முடைய இறப்பை நினைவுபடுத்துகிற ஒரு அடையாளமாகவும், அதே நேரத்தில் இந்த மண்ணுலகில் இருப்பவர்கள் அனைவருமே அனைத்துமே நிலையற்றது, இறைவன் மட்டுமே நிலையானவர் என்கிற உண்மையை நமக்கு குறித்து காட்டும்படியாகத்தான் அந்த வார்த்தையை சொல்வார்கள். மனிதனே நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் அப்படி என்று. சில நேரங்களில் அந்த வார்த்தைகளை கேட்கிற பொழுது நம்முடைய சாவை நினைவூட்டி மனதில் ஒரு இறுக்கத்தையும் மன அழுத்தத்தையும் அல்லது ஒரு எதிர்மறையான சிந்தனையும் நமக்கு ஏற்படுத்துகிற ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இந்த விபூதி புதனன்று திருநீற்றை நம்முடைய நெத்தியில் குருவானவர் பூசுகிற பொழுது அல்லது சிலுவை அடையாளத்தை வரைகிற பொழுது இன்றைக்கு குருவானவர்கள் சொல்கிற வார்த்தை என்பது, மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள். அன்புமிக்கவர்களே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பொது வாழ்விற்கு வந்து முதலாக அறிவித்தது மனமாற்றத்தை தான். வரலாற்றில் குரோனோஸ் அப்படி என்கிற ஒரு கிரேக்க வார்த்தையை பயன்படுத்துவார்கள். குரோனோஸ் அப்படி என்றால் வரலாற்றில் குறிப்பிட்ட ஒரு காலத்தில் அல்லது குறிப்பிட்ட ஒரு வருடத்தை நினைவுபடுத்துகிற அல்லது குறிக்கிற ஒரு வார்த்தையாக அதை பயன்படுத்துகிறார்கள். குரோனாலஜி அல்லது கிரானிக்கா அப்படின்னு சொல்லுவார்கள். இந்த வருடம், இந்த மாதம், இந்த தேதியில் இது நடந்தது அப்படி என்று ஒரு வரலாற்று நிகழ்வை குறிப்பிட்டு சொல்லுவதற்காகத்தான் குரோனோஸ் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். அன்புமிக்கவர்களே, நம்முடைய இந்த ஆன்மீக வாழ்விற்காக திருச்சபை நமக்கு பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை என்பது கைரோஸ். கைரோஸ் என்கிற இந்த வார்த்தை கடவுளுடைய காலத்தை குறிப்பிடுகிற ஒரு வார்த்தையாக, அருளின் காலத்தை குறிப்பிடுகிற ஒரு காலமாக, மனமாற்றத்தை குறிப்பிடுகிற ஒரு வார்த்தையாக கைரோஸ் என்கிற இந்த அழகான வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இந்த தவக்காலத்தில் அல்லது திருநிற்று புதனன்று இன்னும் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார்கள். கிரேக்க வார்த்தை மெட்டா நோயா அப்படின்னு சொல்வார்கள். மனமாற்றத்திற்கான ஒரு அழைப்பாக இது வெளிப்புறத்தில் தோன்றினாலும் உண்மையாகவே இந்த மெட்டா நோயா என்கிற கிரேக்க சொல்லிற்கு ஆங்கில பதம் அல்லது தமிழ் பதம் என்பது திரும்பி வருதல் அல்லது யூட்டர்ன் எடுத்தல் என்று சொல்வார்கள். அன்புமிக்கவர்களே, இந்த மனமாற்றத்தினுடைய ஒரு காலத்தில் நமது ஆண்டவர் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருக்குமே ஒரு மனமாற்றத்திற்கான ஒரு அழைப்பை கொடுக்கிறார். இந்த அருளின் காலத்தில் இறைவனுடைய அருளை பெற்று நாம் நம்முடைய மனித வாழ்க்கையில் மனித பலவீனங்களால் ஆண்டவரை விட்டு விலகி சென்றிருந்தால் அல்லது ஆண்டவருக்கு எதிரான பாதையில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் சென்று கொண்டிருந்தால் ஆண்டவருக்காக மனமாற்றத்தின் பொருட்டு ஆண்டவரிடத்தில் திரும்பி வருவதற்காக நாம் ஒரு யூட்டர்ன் எடுத்து ஆண்டவரிடத்தில் வர வேண்டும் என்பதை நினைவுபடுத்துகிற ஒரு காலமாகத்தான் இந்த தவக்காலத்தை நான் பார்க்கிறேன். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்தினுடைய மைய 3 கருத்தாக நாம் அனைவருமே இந்த தவக்காலத்தில் ஜெபத்தின் வழியாக இறைவனிடத்தில் திரும்பி வர வேண்டும். இந்த தவக்காலத்தில் நம்முடைய தானங்கள் வழியாக, உதவி செய்தல் வழியாக, பிறரன்பு பணிகளால் நாம் இறைவனிடத்தில் திரும்பி வர வேண்டும். 3வது, நம்முடைய உடலை வருத்துகிற அல்லது உள்ளத்தை வருத்துகிற, ஆண்டவருக்கு ஒரு பொருத்தனையாக ஒப்பு கொடுக்கிற நோன்பின் வழியாக இறைவனிடத்தில் திரும்பி வர வேண்டும் என்று தவக்காலத்தின் அடிப்படையான இந்த 3 காரணிகளை இன்றைக்கு இறைவன் தருகிறார். ஜெபம், நோன்பு மற்றும் தானம். இந்த 3ஐயுமே ஆண்டவருடைய அதிமிக மகிமைக்காகவும் நம்முடைய மனமாற்றத்திற்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும். எந்த ஒரு சூழலிலும் இந்த 3ம் ஒரு வெளிவேடத்தின் ஒரு அடையாளமாக அல்லது வழக்கமாக நடத்தப்படுகிற ஒரு சடங்காக இருந்துவிடக்கூடாது. இந்த ஜெபம், இந்த நோன்பு, இந்த தானம் 3மே நம்மை இறைவனிடத்தில் இன்னும் நெருக்கமாக கொண்டு செல்ல வேண்டும் என்கிற அழகான கருத்தையும் இன்றைக்கு இறைவன் நமக்கு தருகிறார். அன்புமிக்கவர்களே, ஒரு காட்டில்
குரங்குகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நோன்பு இருக்க விரும்பி அவைகள் ஒரு நாளை குறித்து அந்த நாளில் அனைவரும் அமர்ந்து நோன்பு இருக்க ஆரம்பித்தார்களாம். அப்பொழுது நோன்பு ஆரம்பிப்பதற்கு முன்பாக அங்கிருந்த ஒரு குரங்கு சொன்னதா, நண்பர்களே, இன்றைக்கு முழுவதும் நாம் நோன்பு இருக்க போகிறோம். ஆனால் நோன்பு முடிக்கிற நேரத்தில் உணவு தேடுவதற்கு சிரமமாக இருக்கும். ஆகவே இப்பொழுதே நமக்கான உணவை எடுத்து வந்து வைத்துவிட்டு நோன்பை தொடங்கலாம் என்று சொன்ன உடனேயே அனைத்து குரங்குகளும் இது சரியான ஐடியா அப்படி என்று சொல்லி அவர்கள் அனைவருக்கும் தேவையான வாழைப்பழங்களை தார் தாராக கொண்டு வந்து நோன்பு இருக்கிற இடத்திற்கு முன்பாக வைத்துவிட்டு நோன்பை ஆரம்பித்தார்களாம். ஆரம்பித்த சிறிது நேரத்திலேயே இன்னும் ஒரு குரங்கு எந்திரித்து, ஐயா, நாம் நோன்பு முடித்த பிறகு இந்த உணவை, இந்த வாழைப்பழங்களை பகிர்ந்து கொள்வதில் சிரமம் ஏற்படலாம். ஆகவே இப்பொழுதே அந்த வாழைப்பழங்களை பிரித்து பகிர்ந்து நம்முடைய கரங்களில் வைத்து கொண்டால் நோன்பு முடித்த உடனேயே நாம் வாழைப்பழங்களை சாப்பிடலாம் என்று அறிவுரை சொல்ல, மற்ற குரங்குகளும் அதை ஆமோதித்து எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து ஆளுக்கு 2 வாழைப்பழங்கள் என்று பிரித்து தங்களுடைய கரங்களில் வைத்து கொண்டு நோன்பை ஆரம்பித்தார்களாம். சிறிது நேரத்தில் மற்றும் ஒரு குரங்கு எழுந்திருந்து, ஐயா, நோன்பு முடித்த உடனேயே நாம் பசியாக இருப்போம், இந்த வாழைப்பழங்களை உரித்து சாப்பிடுவதற்கு நமக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆதலால் எல்லோரும் நம்முடைய வாழைப்பழங்களை உரித்து கைகளில் தயாராக வைத்து கொண்டிருப்போம். நோன்பு முடிந்த உடனேயே உடனடியாக நம்ம அந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டு விடலாம் அப்படின்னு சொன்ன உடனே அனைத்து குரங்குகளும் மிக சரியான ஒரு ஐடியா அப்படின்னு சொல்லி அனைத்து குரங்குகளும் நோன்பு இருக்கிற பொழுது வாழைப்பழத்தை உரித்து தங்களுக்கு முன்பாக வைத்து கொண்டு நோன்பை தொடங்கினார்களாம். சிறிது நேரத்தில் மற்றும் ஒரு குரங்கு எழுந்திருந்து, ஐயா, இந்த வாழைப்பழத்தை நாம் உரித்து விட்டோம், இப்பொழுது ஈக்கள் வந்து மொய்க்கின்றன, அதனால் இந்த வாழைப்பழம் உலர்ந்து விடாமல் இருப்பதற்கு ஆளுக்கு ஒரு கடி கடித்து நம்முடைய வாயில் வைத்து கொள்வோம், நோன்பு முடிந்த உடனேயே நாம் அதை முழுங்கி விடலாம் அப்படின்னு சொல்ல எல்லா குரங்குகளுமே மிக சரியான ஒரு ஐடியா என்று சொல்லி உரித்த வாழைப்பழத்தை ஒரு கடி கடித்து வாயை மூடிக்கொண்டு தியானத்தை ஆரம்பித்தார்களாம், நோன்பை ஆரம்பித்தார்களாம். அன்பு மிக்கவர்களே, வாய்க்குள் சென்ற அந்த வாழைப்பழம் என்ன ஆயிருக்கும் என்று தெரியும். சிறிது நேரத்தில் எல்லோரும் முழுங்க ஆரம்பித்து மற்ற வாழைப்பழங்களும் சாப்பிட ஆரம்பித்தார்களாம். நோன்பு அரை மணி நேரத்தில் முடிவுக்கு வந்ததாக நகைச்சுவையாக ஒரு உதாரணத்தை சொல்லுவார்கள். ஏன் ஃபாதர் இந்த கதையை எங்களுக்கு சொல்கிறீங்க, எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு குரங்கு மாதிரி தெரியுதா அப்படின்னு ஒரு சில பேருடைய மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. அன்பிமிக்கவர்களே, இந்த கதையை சொல்வதற்கான காரணம், வழக்கம் போல இந்த தவக்காலமும் ஒரு வேடிக்கையான ஒரு தவக்காலமாக, ஒரு சடங்கை நிறைவேற்றுகிற ஒரு தவக்காலமாக மாறிவிடக்கூடாது. இறைவனிடத்தில் நாம் ஜெபிக்கிற ஜெபம், இறைவனுக்காக நாம் இருக்கிற நோன்பு, இறைவனுக்காக நாம் செய்யப்போகிற பிறரன்பு செயல்கள் உண்மையாக நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வர வேண்டும். இந்த 3 செயல்களும் நம்மை மனமாற்றத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கடைசியாக அனுபவிமிக்கவர்களே, நோன்பு என்பது அனைத்து சமயத்தவருக்கும் பொதுவான ஒரு காரியமாக இருக்கிறது. அப்படி என்றால் நம்மை வருத்தி பிறருக்காக நாம் செய்ய போகிற ஒரு நல்ல செயல் நம்முடைய உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஆன்மாவிற்கும் மனதிற்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிற அந்த நோன்பு என்பதை சரியாக புரிந்து கொண்டு இந்த ஒரு தவக்காலத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உணவை அதிகமாக உண்ணுவதிலிருந்து நோன்பு, அல்லது அதிகமாக அசைவ உணவுகளை உண்ணுவதிலிருந்து நோன்பு, பிறகு பிறரை நோகடிக்கிற தீய வார்த்தைகளை பயன்படுத்துவதிலிருந்து ஒரு நோன்பு, மற்றும் ஊடகத்தை அல்லது சமூக வலைதளங்களை ஒவ்வொரு நாளும் அதிகமாக பார்ப்பதிலிருந்து நோன்பு, தீய எண்ணங்களிலிருந்து நோன்பு, தீய செயல்களிலிருந்து நோன்பு. இந்த தவக்காலத்தில் வெறும் உணவு கட்டுப்பாடுகளை மட்டுமே செய்து மற்றவைகளில் பாவம் செய்வதை தவிர்த்து நம்முடைய வாழ்க்கை முறையில், நம்முடைய எண்ணத்தில், நம்முடைய சொல்லில், நம்முடைய செயலில் நோன்பு இருந்து இறைவனுக்கு உகந்தவர்களாய் மாறி இறைவனுக்காக ஒரு மனமாற்றத்தோடு இந்த காலத்தை நெருங்க இறைவனிடத்தில் அருள் ஆசி வேண்டி இன்றைக்கு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.